இதை காலபுருஷனுடைய 8வது ராசின்னு சொல்றோம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அதோடைய பூரண ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆழமாக சென்று எதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள். இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த செவ்வாயை குரு பார்த்து வருடம் துவங்குது. 8ஆம் இடத்துல குருன்னு சொன்னா கூட அந்த குரு பார்வையோட இந்த ஆண்டு துவங்குறதுனால பல்வேறு துறைகளில் பரிமளிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதுல ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு மன உறுதி இருக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோழைத்தனமாக உள்ள இருந்தா கூட வெளியே மன உறுதியை காட்டிக் கொள்ளக்கூடிய பக்குவமும் இருக்கு. இந்த மன உறுதியில இந்த ஆண்டு ஜெயிக்க போறாங்க. அதைத்தான் நான் மிக முக்கியமா பார்க்கிறேன். அந்த செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகத்தினால அது ஒரு அரசியல் அவர்கள் இருக்கட்டும், அரசு துறைகளில் இருக்கட்டும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய, யாருக்கும் பயப்படாம என்னுடைய விஷயம் இதுதான், நான் இப்படித்தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை வந்துடும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷன்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பிள்ளைகள் வளர்ப்புல கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் தடம் மாறி போகலாம், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிடணும். படிக்கக்கூடிய மாணவர்கள், காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறுது, அதனால் படிப்பில் அவங்க கவனம் செலுத்தணும். இதோட ஜூன் மாதத்திற்கு பிறகு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், ஃபாரின் வாய்ப்புகள் கைகூடி உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்ல நல்ல நிலைமைகள் எல்லாம் அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட்டுரும்.